அதனால் இன்றைக்கி எபிசோட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 7-8 ப்ரோமோ போட்டு நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, 4 ப்ரோமோவோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி எபிசோடு வந்து நல்லா தான் இருக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. இத்தனை நாட்கள் நீங்கள் பார்த்த எபிசோட் மாதிரி இன்றைக்கி இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 4th ப்ரோமோவில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கக்கூடிய இஷ்யூ, அதாவது திவாகர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது வெளியில் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா, அப்போது கேமரா வந்து மறைச்சிருப்பார் நம்ம பிரவீன் அவர்கள். ஸோ அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உடம்பை காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் கூட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து 3வது ப்ரோமோவில் பேசுறதை பார்த்து ஃபயர் விட்டேன். ஆனால் இந்த 4வது ப்ரோமோ பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் வந்து இடிக்குது. என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரீல்ஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது பிரவீன்ராஜ் சொல்கிறாரு, இது வந்து கிட்ஸ் எல்லாருமே பார்க்குற ஒரு ஷோ, அங்கே வந்து உடம்பை காட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ அப்போ விஜய் சேதுபதி என்ன கேட்குறாரு அப்படின்னா, எஃப்ஜே உடம்பை காட்டிட்டு சுற்றும் போது தெரிலையா, தீபாவளிக்கு எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் போது தெரிலையா, இது கிட்ஸ் பார்க்குற ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டார். நிச்சயமாக அங்கே யார் பண்ணாலுமே அது தப்பு தான். ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டு, எஃப்ஜே வந்து உடம்பை காட்டிகிட்டு இருக்கும்போது யாருமே கேட்கல, அது தப்பாக உங்களுக்கு தெரிலையா, தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் உடம்பை காட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அது உங்களுக்கு தப்பாக தெரிலையா. இப்போ கமருதீன் கூட பல இடங்களில் உடம்பை காட்டிட்டு தான் சுற்றிட்டு இருப்பார், அது எல்லாமே தப்பு தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக திவாகரை கேட்கவே கூடாது, திவாகர் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடாதுல்ல. இப்போ அவங்க உடம்பை காட்டிட்டு குளிக்கிறது வந்து தப்பு அப்படின்னா திவாகரும் தப்பு தான். அதை விஜய் சேதுபதி சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஒரு விஷயம் வந்து திவாகருக்கு விஜய் சேதுபதி சுட்டி காட்டியிருக்காரு, நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரல, சும்மா எல்லா கேமராவிலும் போயிட்டு வந்து ரீல்ஸ் பண்ணுறது மட்டும் மேட்ரு கிடையாது. சி, இப்போ தீபாவளிக்கு அவங்க என்ன தேய்ச்சி குளிச்சாங்கன்றது தீபாவளியோட முடிஞ்சு போச்சு, சரிங்களா, ஒன் டைம் நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து அவங்க உடம்பை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ திவாகர்னு வரும் பொழுது அவர் ஒன்றும் கட்டுமஸ்தான உடம்பை கொண்ட ஒரு நபர் கிடையாது. ஸோ அவரை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இப்படி நீங்கள் உடம்பை காட்டிட்டு நின்றுங்கன்னா யார் வேணாலும் பாடி ஷேமிங் பண்ண தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூண்டுறீங்க. அண்ட் ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக அவர் பண்ணுறாரு. இப்போ திவாகர் வந்து உடம்பை காட்டிட்டு நிற்கிறது மட்டும் கிடையாது, விஜய் சேதுபதி எல்லாத்தையுமே கேட்கணும். கேர்ள்ஸ் கிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறது, அவங்கள போய் மோந்து பார்க்கறது, அவங்க கிட்ட போய் கிஸ் கேட்கறது, அவங்க கிட்ட போயிட்டு கட்டிக்கிறியான்னு சொல்லி கேட்கறது, இது எல்லாமே கேட்கணும். இதெல்லாம் கிட்ஸ் பார்க்க மாட்டாங்களா? இந்த உடம்பை காட்டிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் இங்கே மெயினான விஷயமாக பேசப்படுது, பார்க்கப்படுது. அப்படி கிடையாது. அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. அதையும் விஜய் அவர்கள் கேட்கணும். கனி அவர்களை எழுப்பி கேட்குறாங்க, சரியான கேள்வி. அந்த பாரபட்சமான விஷயத்த கேட்டே தான் தீரணும். கனி கேட்குறாங்க, கனியை நீங்கள் என்ன சொன்னீங்க கனி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என் கருத்தை சொன்னேன். அவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து வேணாம். அதாவது அவங்க திவாகரை சொல்லலை, ஒருத்தவங்க ஜெட்டி போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அது வந்து திவாகரை கேட்டது கரெக்டு தான், ஆனால் திவாகரை மட்டும் கேட்கறது தப்பு. அதை தான் விஜய் சேதுபதி அவர்கள் சுட்டி காட்டுறாரு. எஃப்ஜே பண்ணும்போது ஏன் கனி கேட்கல? ஏன்னா கனி கேட்க மாட்டாங்க. எஃப்ஜே வந்து கனி அவர்களுக்கு ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. இந்த வீட்டுக்கே செல்லப்பிள்ளை வந்து எஃப்ஜே, இன்க்ளூடிங் விஜேஎஸ். இத்தனை நாட்கள் அவர் எஃப்ஜே பண்ணும்போது ஏன் கேட்கலன்னு கேட்குறாரு தவிர்த்து எஃப்ஜேவை ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். ஆனால் அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் எஃப்ஜேவை கேட்கல. இன்றைக்கி எஃப்ஜே வந்து ரோஸ்ட் இருக்குது, இன்றைக்கி நிறைய பேருக்கு ரோஸ்ட் இருக்குது. அண்டு திவாகரை கடைசியாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த தர்பூசணி மண்டையன்னு சொல்கிறான், அந்த மாதிரி நீங்களும் எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கிறது கூட தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதான் உங்களோட தராதரமா, இதில் தான் உங்களோட தராதரத்தை பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாங்க. ஸோ விஜய் சேதுபதி எதை பேசுகிறாரோ இல்லையோ, டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒருத்தவங்களை பேசுறது வந்து தப்பு. அதை வந்து கடுமையாக வார்ன் பண்ணணும். நாளைக்கு விஜய் சேதுபதியவே கூட இவன் வெளியில் போய் தப்பாக பேசுவான். அப்படி பேசியிருக்கான். சூர்யாவை, இவங்க நம்ம சிவாஜி கணேசன் சாரை, சூரிய அவர்கள் எங்கே இருக்காங்க, இவன் எங்கே இருக்கான்? சூரிய அவரோட கால் தூசிக்க வருவானா? இவன் மற்றவங்கள கேட்குறான்ல, என் காலில் போடுற செருப்புக்கு சமம்னு. ஒருத்தர் வந்து பெயிண்டராக வேலை செஞ்சு சினிமாவுக்குள்ளே வந்து தேடி, இவனை மாதிரி ஈஸியாக கிடைக்கல அவங்களுக்குலாம். இவனை மாதிரி ஏதோ கோமாளித்தனம் பண்ணிவிட்டு அதன் மூலமாக இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தானுங்க பார்த்தீங்களா, அவனுங்கள சொல்லணும். அவனுங்களால தான் இவன் இவ்வளோ பேசுகிறான்.
கஷ்டப்பட்டிருந்தா இவனுக்கு இந்த பேச்சே வந்திருக்காது. இவனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சதுனால தான் இவன் என்னமோ பெரிய பருப்பு மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் தன்னை. சரி, எனக்கு மற்றவங்கள மாதிரி நான் கஷ்டப்படவே இல்லை, எனக்கு எல்லாமே ஈஸியாகவே கிடைச்சிருச்சு சொல்கிறான் பாருங்க. வெல் செட்டில்டு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாராம். இந்த முகரை கட்ட ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறான். ஏன்னா ஒரு இன்டர்வியூக்கு 5000 பிச்சை கேட்டு கொடுக்கலன்னா அவன்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போகிற ஆள் நீ. பைக்குக்கு டியூ கட்டாமல் சரி ஓகே, அதெல்லாம் நிறைய பேசியாச்சு, விட்டுருங்க. அப்படியெல்லாம் கடுமையாக பேசின ஒரு ஆள் தான் இவன்கிட்ட போயிட்டு நீங்கள் ரீல்ஸ் பண்ண மட்டும் நீ வரல அப்படின்னு சொல்கிறதோட சேர்த்து கடுமையான வார்த்தைகளில் அவனை கண்டிக்கிறாரான்றதை பார்ப்போம். ஸோ இது மட்டும் இன்றைக்கி நடக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரோஸ்ட் கனி, சபரி மற்றும் ரம்யா அவர்களுக்கு. இவங்க 3 பேருக்கு ஏன் ரோஸ்ட்னா, ரம்யா தங்கச்சி அப்படின்றதும், சபரி ஏன் தங்கச்சிக்காக நான் போய் பேசுவேன் அப்படின்றதும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்காக ரம்யா ஒரு ட்ராமா போடுறாங்கல்ல, அது எல்லாமே விஜய் சேதுபதி இன்னைக்கு போட்டு புலகிறாராம். இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அண்ணன் தங்கச்சி அக்கா இந்த ஒரு பாசமலர்கள் பிணைப்பு இருக்குல்ல, அதை போட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுறாரு. அண்டு வியானாவை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இன்னைக்கு வியானாவுடைய அப்ரிஷியேஷன் டாஸ்க்கை ஃபேராக விளையாடி இருக்காங்க, அதனால் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதாவது அந்த சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டு டாஸ்கில் நேர்மையாக அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சதுக்காக அவங்களுக்கு. அண்டு எஃப்ஜேவுக்கும் கலையரசனுக்கும் வார்னிங் கொடுக்குறாங்க. கெட்ட வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் என்றைக்கோ பண்ணியிருக்கணும், ஓகே இன்றைக்கி பண்ணுறாரு. கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதுக்கு இவங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியும் கூட மறுபடியும் பிக் பாஸை டியூடுன்னு கூப்பிட்றது அதையும் வார்ன் பண்ணியிருக்காரு. இப்போ பாஸ்ன்னு கூப்பிட்றது வேற, அண்ணான்னு கூப்பிட்றது வேற, ஐயான்னு கூப்பிட்றது வேற, சாருன்னு கூப்பிட்றது வேற, டியூடுன்னு கூப்பிட்றது அது மச்சி அப்படின்னு. அவனும் பிக் பாஸ்ன்றவர் அங்கே சுப்பீரியர் பவர். எஃப்ஜே ஒரு கண்டஸ்டன்ட்டு. ஸோ நீ அவர் சமமாக பார்க்கறது தப்பு, உன் ஈக்குவலுக்கு அவரை பார்க்கறது தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் மேலே ரெஸ்பெக்ட் வராது. ரெஸ்பெக்ட் இல்லாதனால தான் கண்டமணிக்கு தூங்குறாங்க, சரிங்களா? அதனால் டியூடுன்னு கூப்பிட்ற வார்த்தையை கண்டிச்சிருக்கிறாரு. கானா வினோத்துக்கும் ரோஸ்டிங் கிடச்சிருக்கு. திவாகரை சும்மா போய் வம்பளுக்கிறதுனால அவருக்கும் ரோஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்குது. அண்டு கடைசியாக திவாகருக்கு பயங்கரமான வார்னிங் அண்டு ரோஸ்டிங் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த தகுதி தராதரம் அந்த வார்த்தைகளுக்கு அதோடு சேர்த்து பெண்கள் விஷயத்தில் அவர் நடந்துக்கிற விஷயத்தை பற்றியும் விஜேஎஸ் அவர்கள் அட்ரஸ் செஞ்சே ஆகணும். அது செய்கிறாரான்றதை பார்ப்போம், சரிங்களா? அண்டு எல்லா கண்டஸ்டண்ட்டுமே வார்னிங் பண்ணியிருக்கார். ஸோ நீங்கள் மேலும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய எதிர்வினையை சந்திக்க நேரிடும். இப்போ பிக் பாஸ் ப்ராமிஸ் வாங்கினார்ல, ஸோ அது எல்லாமே சேர்த்து வச்சு மறுபடியும் இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ஒரு கான்சிக்வன்சஸை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே விக்கல்ஸ்க்கு கலாய் இருந்திருக்கு, விக்கல்ஸை சேஃப் கேம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்டு ஒவ்வொருத்தரையும் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. இறுதியாக கலையரசன் எவிக்ட் இன்றைக்கே ஆகிறாராம், சாட்டர்டே எபிசோட்லேயே ஆகிறாராம். ஏன்னு தெரில, மேபி டபுள் எவிக்ஷனுக்காக இன்றைக்கே அவரை எவிக்ட் பண்ணுறாங்களா, இல்லை வைல்ட் கார்டு என்ட்ரிக்காக நாளைக்கு ஃபுல்லாக வைல்ட் கார்டு என்ட்ரி தானா, ஸோ அதனால் எவிக்ட் பண்ணுறாங்களான்றது தெரில. ஸோ கலை எவிக்ட் ஆகிருக்கார். இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். ஒர்த் வாட்சிங்காக இருக்கும் இன்றைக்கி எபிசோட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன கதைன்னு தெரில, அது அப்புறம் பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திவாகருக்கு இது போதுமா போதாதா? என்ன கேட்டால் போதாது. அந்த தராதரம் தகுதின்றதை தாண்டி வினோத் அவர்களை காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம்னு சொன்ன அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி அவர் பேசியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் திவாகர் நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு அவனை கேளுங்க. ஏன்னா நீ இந்த மாதிரி பண்ணுற ஒரு பொண்ணை போய் மோந்து பார்க்கறது, அந்த பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேட்கறது, சின்ன பொண்ணை போய் கட்டிக்கிறியான்னு கேட்கறது, அதில் உனக்கு தகுதி தராதரம் உனக்கு எங்கடா போச்சுன்னு கேளுங்க. கேட்குறாரான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக் பேஜ் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது நான் அரவிந்தன்.